இத்தனை வருஷம் சீஃப் மினிஸ்டர் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு தான் இந்த அலையன்ஸ்குள்ள இருக்கு. அப்போ எனக்கு ஏன் பிரைம் மினிஸ்டர் ஆஸ்பிரேஷன் வரக்கூடாது? நான் ஒரு நல்ல அட்மினிஸ்ட்ரேட்டர், பீகார்ல எவ்வளவோ பீமார் ஸ்டேட்டா இருந்த இடத்துல லாண்ட் ஆர்டர் மோசமா இருந்த இடத்துல நான் அதை சரி பண்ணியிருக்கேன், எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு அவர் வந்து நிற்கிறாரு. பட் அவருக்கு ஓட் பர்சன்டேஜ் இருக்கா? அவருக்கு பேஸ் ஸ்ட்ரென்த் இருக்கானா? இல்லை. அவருக்கு அவர் ஊர்லயே மொத்த பேஸ் ஸ்ட்ரென்த் 15% தான். இதை வச்சுட்டு இவரோட ஆல் இண்டியா ஆஸ்பிரேஷன் ஆக்சுவலா இவங்க கிரவுண்ட் ரியாலிட்டியை உணராம இருந்திருக்காங்கன்னு தான் எனக்கு படுது. ஏன்னா எலெக்ஷன் ரிசல்ட் எப்படி வந்தாலும் மோடிக்கான சரிஷ்மாங்கிறது நிச்சயம் இருக்கும், கரிஷ்மாங்கிறது கண்டினியூ ஆகும் தான் நான் கணக்கு போட்டேன். பட் இவங்க மனசுக்குள்ள கோட்டை கட்டி வச்சிருப்பாங்க போல. ஆமா, பிகாஸ் ஸ்டாலின் அவர்களுடைய வெற்றி காரணமே பொலிட்டிக்கல் கால்குலேஷன் அண்ட் அலையன்ஸ் தான். அவர் எப்படி அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம இருப்பாரு? அவருடைய பெரிய சாமானியர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு வந்து நம்ம கூட வந்து ரிஷி அவர்கள் இணைஞ்சிருக்கிறார். இளம் அரசியல் விமர்சகர். நீங்க சிறு நாட்களா வந்து ஆதாரம் தொலைக்காட்சியில வந்து நீங்க அவரை பார்த்துட்டு இருக்கலாம். ஒரு ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ் நிறைய பேசிட்டு இருந்தார் அவரு. இப்பொழுது வந்து நம்ம ரிஷியோட இணைவதற்கு காரணம் என்ன அப்படின்னா வந்து, சென்ற ஞாயிற்றுக்கிழமை சென்னை மழை முடிந்து தென் தமிழகமே தத்தளித்து கொண்டிருக்கும் போது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வந்து அந்த கூட்டணிக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து அங்க போனதுதான். ஒரு பொலிட்டிக்கல் டெஸ்பிரேஷன் இருந்தது முதலமைச்சர்கிட்ட இருந்து. அப்பேற்பட்ட கூட்டணியில வந்து அந்த கூட்டணி மீட்டிங், இந்திய அலையன்ஸ் மீட்டிங்ல நடந்த விஷயங்கள் வந்து திருப்பி வந்து இந்திய அலையன்ஸ் வந்து குழப்பத்துல தான் இருக்காங்கன்றத ஒரு வாட்டி ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்குன்னு நம்ம சொல்லலாம். மம்தா பானர்ஜியும் அரவிந்த் கெஜ்ரிவாலும் மல்லிகார்ஜுன கார்கேவை வந்து ப்ரொமோட் பண்ண ஒரு விஷயம் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டா. இன்னொரு பக்கம் வந்து ஸ்டாலின் அவர்கள் வந்து நாங்க சமூக நீதி காவலர்கள், பெரியார் பேரன்கள், பெரியாரின் மகன் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாலும் என்ன ஒரு கேள்வி ஸ்டாலின் எதிராக எழுப்பப்படுது அப்படின்னா, திரௌபதி முர்மு வந்து பிரசிடென்ட் கேண்டிடேட்டா அனௌன்ஸ் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணல. ஒரு ஃபார்வர்ட் கேண்டிடேட்டுக்கு தான் வந்து முக ஸ்டாலின் சப்போர்ட் பண்ணாங்க. இன்னொரு சைட்ல பாத்தீங்கன்னா இப்ப மல்லிகார்ஜுன கார்கே அப்படின்ற போது இன்னுமே அந்த கவுல் பிராமணர் ராகுல் காந்தி பக்கம் தான் அவர் இருக்கிற மாதிரி தெரியும். அதுக்கு ரொம்ப சைலண்டா இருக்காரு முக ஸ்டாலின். இந்த மாதிரி பல கேள்விகளோட இன்னைக்கு நம்ம ரிஷியோட பேச போறோம். வணக்கம் ரிஷி. வணக்கம். ரிஷி, என்ன குழப்பத்துக்குள்ள குழப்பமோ? இது ஆரம்பிச்ச அன்னில இருந்தே குழப்பம் தானே. நான் உங்கள்கிட்ட ஏற்கனவே சொன்னதுதான், இவங்களுக்குள்ள ஒரு கன்சென்சஸ் வரதுக்கு வாய்ப்புகளே இல்லை. ஏன்னா நம்ம தெளிவா பார்த்தோம்னா வெஸ்ட் பெங்கால்ல திரிணாமுல் காங்கிரஸும் காங்கிரஸ் கம்யூனிஸ்டும் சேர்ந்து ஒரே அலையன்ஸா நிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லவே இல்லை. ஏன்னா கம்யூனிஸ்ட் தொண்டர்கள் முழுக்க ஆன்டி மம்தாவா இருக்காங்க, காங்கிரஸ் தொண்டர்களும் 70% ஆன்டி மம்தா பானர்ஜியா இருக்காங்க. சோ நீங்க கூட்டணி வச்சீங்கன்னா மம்தா பானர்ஜிக்கு எதிர் மாநில இருக்க அவங்களுடைய ஓட்டர்ஸ் கூட பிஜேபிக்கே கண்டு ஓடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி பஞ்சாப்லயும் ஆம் ஆத்மி ஆளுங்கட்சி, காங்கிரஸ் எதிர்க்கு. டெல்லியில காங்கிரஸ் வந்து எதிர்கட்சியில ஸ்லிப் ஆகி 3வது இடத்துக்கு போனாலும் அந்த பழைய பகங்கிறது டெல்லியிலயும் அவங்க மத்தியில இருக்கு. குஜராத்ல காங்கிரஸ் ஓட்டு எடுத்துதான் ஆம் ஆத்மி மேல வந்திருக்காங்க. காங்கிரஸ் ஓட்டு 13% எடுத்துதான் ஆம் ஆத்மி மேல வந்திருக்காங்க. அப்போ குஜராத்துக்குள்ளேயும் ஆம் ஆத்மி காங்கிரஸ் பிரச்சனை இருக்கு. இப்படி ஆம் ஆத்மிக்கும் காங்கிரஸுக்கும் நல்லுறவுங்கிறது எங்கேயும் இல்லை. டெல்லி ஆர்டினன்ஸ் பில்லுக்காக தான் கெஜ்ரிவால் இந்த அலையன்ஸ்குள்ளேயே வந்தாப்ல. இல்லைன்னா கெஜ்ரிவால் நிச்சயம் இந்த இந்திய அலையன்ஸ்குள்ள வந்திருக்க மாட்டாருங்கிறது ரொம்ப தெளிவு. அப்படிப்பட்ட சிச்சுவேஷன்ல இவங்க 2 பேரும் கார்கே அவர்களை பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் ப்ரப்போஸ் பண்ணதுக்கு 2 ரீசன். ஒன்னு, அவங்க ஏரியால அவங்க எஸ்சி ஓட்டை இன்க்ரீஸ் பண்றதுக்கு. ஏன்னா கார்கே அவர்களை பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் சொன்னா யாரும் அவுட் ரேட்டா வந்து மறுத்துற மாட்டாங்க, வேற ரீசனை சொல்லி தான் மறுப்பாங்க. ஏன்னா எஸ்சி ஓட்ஸுங்கிறது இந்தியா பூரா ஒரு ஓட் பேங்கா இருக்குங்கிற பயம். அதனாலதான் அகிலேஷ் யாதவ் அவர்களும் நிதிஷ்குமாரும் இன்னைக்கு இதை குழப்பி விடும்போது கூட வேற பாயிண்ட்ஸ்குள்ள போய் தான் குழப்பி விட்டாங்களே ஒழிய கார்கேவை நாங்க ஏத்துக்கலன்னு சொல்லவே இல்லை, அப்படி சொல்லவும் மாட்டாங்க. 2வது, ஒட்டுமொத்தமா மம்தாக்கும் கெஜ்ரிவால் அவர்களுக்குமே இந்த அலையன்ஸை குழப்பி விட்டுணுங்கிற எண்ணம் வந்த மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஏன்னா சேஞ்ச் ஆஃப் கார்டுங்கிறது, சேஞ்ச் ஆஃப் கவர்மெண்ட்ங்கிறது பாசிபிள் இல்லைங்கிறது நமக்கு தெளிவா இந்த சிச்சுவேஷன்ல தெரியுதுங்கும் போது அவங்களும் இந்த அலையன்ஸை வந்து நம்மளோட பங்கு கூட குழப்பி விடுவோங்கிற எண்ணத்துல குழப்பம்னா தான் தெரியுது. எல்லாத்துக்கும் மேல பாட்டம் லைன், அட் எனி காஸ்ட் தே ஆர் நாட் ரெடி டு அக்செப்ட் ஆர் ப்ரொஜெக்ட் ராகுல் காந்தி. ராகுல் காந்தியை பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டாவை அக்செப்ட் பண்ணி ப்ரொஜெக்ட் பண்றதுக்கு வேற எந்த லீடர்ஸும் தயாரா இல்லை. இந்தியால 3 லீடர்ஸ் மட்டும் தான் தயாரா இருக்காங்க. நம்பர் 1 ஸ்டாலின், நம்பர் 2 தேஜஸ்வி யாதவ், நம்பர் 3 ஹேமந்த் சோரன். இவங்க 3 பேர் மட்டும் தான் முழு மனசோட ராகுல் காந்தியை ப்ரொஜெக்ட் பண்ண தயாரா இருக்காங்க. தேஜஸ்வியும் ரொம்ப பாசிட்டிவாலாம் இல்லையே ரிஷி. ஏன்னா தேஜஸ்விக்கு வந்து பல அடிகள் வந்து பீகார்ல வந்து ராகுல் காந்தியால தான் வந்தது. ராகுல் காந்தி பிட்ரே பண்ணது ஒரு பெரிய காரணம் இல்லை. இந்த கூட்டணி வச்சு ஒழுங்கா சீட் கொடுக்காம அதிகமா சீட்டு வாங்கி அதெல்லாம் பண்ணது ஒரு பெரிய காரணம் இல்லை. நிச்சயமா 70 சீட்டு வாங்கி அதுல 19 மட்டும் ஜெயிச்சதுதான் இன்னைக்கு தேஜஸ்வி யாதவ் ஆட்சிக்கு வர முடியாம போனது காரணம். ஒருவேளை
காங்கிரஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்கன்னா நிதிஷ்குமார் பிஜேபி பின்னாடியே கடந்திருப்பாரு. இந்த குழப்பமே வந்திருக்காரு. ஏன்னா 125 100 சம்திங், அதாவது மெஜாரிட்டியை விட 5 சீட்டு தான் என்டிஏ மேல வந்தது. 5-6 சீட்டு தான் வந்து ஆர்ஜேடி அலையன்ஸ் கீழே வந்தாங்க, மகாகட்பந்தன். ஒருவேளை காங்கிரஸ் ஒரு 10 சீட்டு அதிகம் எடுத்திருந்தாலும் அவங்க கவர்மெண்ட் தான் வந்திருக்கும். இந்த சைடு ஓட் பேங்க் நமக்கு ஸ்ட்ரென்த்தா நின்றுருக்கும். நிதிஷ்குமாருக்கு வேற ஆப்ஷனே இல்லை, பிஜேபி பின்னாடி தான் நின்னாங்க. ஸோ காங்கிரஸுடைய ஒரு என்ன சொல்றது லேக் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ங்கிறது, லேக் ஆஃப் ஃபைட்டிங் கெப்பாசிட்டிங்கிறது தேஜஸ்வி யாதவுக்கு மட்டும் இல்ல, பிஜேபிக்கும் நஷ்டம். எங்கெங்கெல்லாம் இவங்க பிரச்சனை பண்றாங்கன்னு பாருங்க. சோ அவ்வளவு போனாலும் இன்னைக்கு முஸ்லீம் ஓட்டுங்கிறது வந்து தேஜஸ்வி யாதவுக்கு எசென்சியலுங்கிறதுனால தேஜஸ்வி யாதவ் ராகுல் காந்தியை ப்ரொஜெக்ட் பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு. ஹேமந்த் சோரனுக்கு அவருக்கு ஆப்வியஸ் கவர்மெண்ட் காங்கிரஸ் சப்போர்ட்ல நடக்கிறதுனால ஹேமந்த் சோரன் சப்போர்ட் பண்ணாரு. நமக்கு ஸ்டாலின் தெரியும், ஸ்டாலின் அவர்களுக்கு ராகுல் காந்தியை ப்ரமோட் பண்ணாதான் மைனாரிட்டி ஓட் பேங்கை செக்யூர் பண்ண முடியும்னு ஸ்டாலினும் ப்ரமோட் பண்ணிடுவாரு. இந்த 3 லீடர்ஸ் மட்டும் தான் ப்ரமோட் பண்ணுவாங்க. இதை தாண்டி மம்தா பானர்ஜியும் கெஜ்ரிவாலும் நாங்க பண்ண மாட்டோங்கிறத காட்டுறதுக்கு தான் கார்கேயை வச்சு குழப்ப ஆரம்பிச்சிருக்காங்க. நிதிஷ்குமாரை பொறுத்த வரத்துலயும் நிதிஷ்குமாருக்கு அவரை ப்ரொஜெக்ட் பண்ணுங்கிற ஆசை இருக்கு. நான் வந்து இத்தனை வருஷம் சீஃப் மினிஸ்டர் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு தான் இந்த அலையன்ஸ்குள்ள இருக்கு, அப்ப எனக்கு ஏன் பிரைம் மினிஸ்டர் ஆஸ்பிரேஷன் வரக்கூடாது? நான் ஒரு நல்ல அட்மினிஸ்ட்ரேட்டர், பீகார்ல எவ்வளவோ பீமார் ஸ்டேட்டா இருந்த இடத்துல லா அண்ட் ஆர்டர் மோசமா இருந்த இடத்துல நான் அதை சரி பண்ணிருக்கேன், எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு அவர் வந்து நிக்கிறாரு. பட் அவருக்கு ஓட் பர்சன்டேஜ் இருக்கா, அவருக்கு பேஸ் ஸ்ட்ரென்த் இருக்கானா? இல்ல. அவருக்கு அவர் ஊர்லயே மொத்த பேஸ் ஸ்ட்ரென்த் 15% தான். இதை வச்சுட்டு இவர் ஆல் இண்டியா ஆஸ்பிரேஷன் பண்றாரு. கேட்டா எனக்கு அங்க அவ்வளவு இருக்கு, இங்க இவ்வளவு இருக்குன்னு ஜப்பான்ல ஜாக்கி ஜான் கூப்பிட்டாங்க, அமெரிக்கால மைக்கேல் ஜாக்சன் கூப்பிட்டாங்கிற மாதிரி பேசுறாரு. சோ அதை அவர் குழப்பறதுக்குன்னா நேத்தி ஹிந்தி விஷயத்தை கையில எடுத்துக்காரு. ஹிந்தி நேஷனல் லாங்குவேஜ், ஹிந்தியை வந்து எல்லாரும் படிக்கணும்னு சொன்னதே வந்து கார்கேவை ப்ரோமோட் பண்ணதுக்கான கவுண்டர் பாயிண்ட் தான். சரி, இந்தி தெரியாது போட டி-ஷர்ட் போட்டு போனாராமா? அவர் அதை போட்டு போவாங்க, அதான் இந்தி கூட்டணி ஆச்சு, இந்தியா அலையன்ஸ் ஆச்சு, போட்டு போக மாட்டாங்க. சோ அவருக்கு ஊம குத்துற மாதிரிதான் ஹிந்தி மேட்டர் அவர் கையில எடுத்திருக்காரு. இன்னொன்னு, இன்னைக்கு ஜேடியு எம்பி சுனில்குமார் கொடுத்த பேட்டியில நாங்க பிஸ்கெட்டும் டீயும் தான் சாப்பிட்டோம், சமோசா கூட சாப்பிடல, எந்த ஸ்ட்ராட்டஜியும் பேசல, பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் பத்தியோ கன்சென்சஸ் பத்தியோ எதுவுமே பேசல, இந்த அலைன்ஸ் எப்படி போறோம்னு தெரியல, இன்னைக்கு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க. சோ இந்த டெக்னிக்கல் ரிசர்ச் பார்க்கும்போது நிதிஷ்குமார் ஆல் நாட் வெல் இந்த அலைன்ஸ்ங்கிறது தான் தெரியுது. பட் அதுல இருந்து வெளில ஒருவேளை இந்த 3 மாநில தேர்தல் ரிசல்ட் வந்து அவங்கள வந்து ரொம்ப மென்டலி டவுன் ஆக்கிடுச்சோ? ஆக்சுவலா இவங்க கிரவுண்ட் ரியாலிட்டியை உணராம இருந்திருக்காங்கன்னு தான் எனக்கு படுது. ஏன்னா எலெக்ஷன் ரிசல்ட் எப்படி வந்தாலும் மோடிக்கான சரிஷ்மாங்கிறது நிச்சயம் இருக்கும், கரிஷ்மாங்கிறது கண்டினியூ ஆகும் தான் நான் கணக்கு போட்டேன். பட் இவங்க மனசுக்குள்ள கோட்டை கட்டி வச்சிருப்பாங்க போல, 5 மாநில தேர்தல் ரிசல்ட் மாறினா வேற மாதிரி ரிசல்ட் வருங்கிற மாதிரி சம்மரோட எக்ஸ்பெக்டேஷன் டெவலப் பண்ணிட்டே போயிட்டாங்க போல் இருக்கு. பட் அது இல்லைன்னு தெரிஞ்சோம், நீங்க சொன்ன மாதிரி அவங்களுக்கு நியூ ஜெர்க் ரியாக்ஷன்ஸ் மாற்ற ஆரம்பிக்கிறாங்க. ஸோ நிதிஷ்குமாரோட தான் அப்படிதான். ஏன்னா இன்னைக்கு அவர் எம்பி சொன்ன ஸ்டேட்மெண்ட் வந்து ரொம்ப ஷார்ப், ரொம்ப காங்கிரஸ் ஷார்ப் அட்டாக் பண்ண மாதிரி தான் இருக்கு. அண்ட் கார்கே அவர்களே நேற்று உடனே வந்து இல்ல என் பொழப்புக்கு வேட்டு வைக்காதீங்க, பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்லாம் இப்போ ப்ரொஜெக்ட் பண்ண வேண்டாம், இட்ஸ் அவர் ஃபர்ஸ்ட் எய்ம், ஜெயிச்சுக்கிட்டு அப்புறம் பேசிக்கலாங்கிற மாதிரி அதை சொல்லி முடிச்சிட்டார். இந்தியா கூட்டணி மேல வெகு நாளா வைக்கப்பட விமர்சனத்துல மிகப்பெரிய விமர்சனம் வந்து இவங்க ஒரு கேண்டிடேட்டை சொல்லிட்டு போனோம், நீங்க ராகுல் காந்தி அனௌன்ஸ் பண்ணணும், இல்ல ராகுல் காந்தி ஒரு எக்ஸோ ஒரு ஒய்யோ அனௌன்ஸ் பண்ணி நீங்க ஃபேஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்தான் இந்தியா கூட்டணி வந்து நிக்குது இந்த இடத்துல. சோ திருப்பியுமே அதுல பேக் ஃபுட் அடிக்கும் போது திருப்பியுமே ரொம்ப குழப்பமா தானே போகுது. இல்ல இதை நீங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், என்னன்னா இதுல இருந்து ப்ரொஜெக்ட் பண்ணக்கூடிய ஆள் வந்து ராகுல் காந்தி அவர்கள் மட்டும்தான், வேற யாரையும் இதுல இருந்து ப்ரொஜெக்ட் பண்ண முடியாது. ஆனா ராகுல் காந்தியோட ப்ரொஜெக்ஷனை மம்தா பானர்ஜியோ நிதிஷ்குமாரோ அகிலேஷ் யாதவோ ஏத்துக்கிற மனநிலை இல்லையே, கெஜ்ரிவாலோ அவங்க எல்லாம் காங்கிரஸ் வந்து ராகுல் காந்தியை ப்ரொஜெக்ட் பண்ணா நம்ம ஊர்ல மைனாரிட்டி ஓட் பேங்க் எடுத்து வளர பார்ப்பாங்கன்னு நினைக்கிறாங்கல்ல. நீங்க சிம்பிள் கான்செப்ட் நினைச்சு பாருங்க, கர்நாடகால காங்கிரஸ் பெரிய வெற்றி பெற்றாங்க, 43% ஓட் பேங்க்ங்கிறது பெரிய வெற்றி. எப்படி வந்தது? ஜேடிஎஸ்ல இருந்து பார்ட் ஆஃப் முஸ்லீம் ஓட்டை கொண்டு போயிட்டாங்க. தெலுங்கானால பெரிய வெற்றி பெற்றாங்க, 39% ஓட்ஸ் எடுத்து நல்ல லீடிங். எப்படி வந்தது? கேசிஆர் அந்த மைனாரிட்டி ஓட் பேங்க ஒரு செக்ஷன் கொண்டு போயிட்டாங்க. அப்ப காங்கிரஸ் எங்க மேல ஏறினாலும் முதல்ல டார்கெட் பண்றது எந்த செக்ஷன்? மைனாரிட்டி. அப்படி இருக்கும்போது மைனாரிட்டி ஓட்ஸ் செக்யூர் பண்ணி வச்சிருக்கிற மம்தா பானர்ஜியோ அகிலேஷ் யாதவோ எப்படி ராகுல் காந்தியை ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க? ராகுல் காந்தியை ப்ரொஜெக்ட் பண்ணா அவங்க ஊர்ல காங்கிரஸ் ஃபுட்பால் கிடைச்சிடாதா? இது ஒரு விஷயத்துல வந்து நம்ம ரொம்ப கிளியரா இருக்க வேண்டியது என்ன அப்படின்னா, அரவிந்த் கெஜ்ரிவாலும் சரி மம்தா பானர்ஜியும் சரி, அரவிந்த் கெஜ்ரிவால் டெல்லி விட்டு தாண்ட போறது, மம்தா பானர்ஜி கொல்கட்டா விட்டு தாண்ட போறது, ஐ மீன் வெஸ்ட் பெங்கால் விட்டு தாண்ட போறது. அப்ப இவங்க காமன் பாயிண்ட் ஆஃப் வியூல டிராவல் பண்ணும்போது ராகுல் காந்தி ப்ரொஜெக்ட் பண்றதுல இவங்களுக்கு என்ன பிரச்சனை? இவங்க ஊருக்குள்ள காங்கிரஸ் ஃபுட்ஹோல்ட் எடுத்துருமே. இப்ப செகண்ட் பார்ட்டியா காங்கிரஸ் இருக்கிறது பெரிய டிஸ்அட்வான்டேஜா இருக்கு. ஏன்னா நீங்க ஒரு விஷயம் பாருங்க, மம்தா பானர்ஜியோட கட்சிங்கிறது ஃபுல் அண்ட் ஃபுல்லி காங்கிரஸ்ல இருந்து வெளில வந்த கட்சி தான், காங்கிரஸ் ஓட் பேங்கை மெஜாரிட்டியா செக்யூர் பண்ணுங்க. முலாயம் சிங் அகிலேஷ் யாதவுடைய சமாஜ்வாடிங்கிறது காங்கிரஸ்ல இருக்கிற முஸ்லீம் ஓட் பேங்கை ஃபுல்லா உருவிதான் இன்னைக்கு சமாஜ்வாடி ஸ்ட்ரென்த் ஆகி நிக்குது. அப்ப திருப்பி காங்கிரஸ் அங்க ஃபுட்ஹோல்ட் எடுக்க விட்டா அவங்க எகைன் அவங்களோட மைனாரிட்டி ஓட் பேங்க் உள்ள தானே வருவாங்க. அப்ப அது யாரை பாதிக்கும்? சோ ஒரு 8% ஓட்டுக்காக ஊரே அடிச்சுக்குது.
ஏன்னா அந்த 8% அவங்களுக்கு எசென்சியல், பிஜேபிக்கு அது மேட்டரே கிடையாது. அவங்களுக்கு இது எசென்சியலா நிக்கும் போது நிச்சயம் அவங்க அதுக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கதான் செய்வாங்க. அதுதான் இதுல இருக்கிற ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது, ஒரு வேலையில இதை எடுத்து அதுல போட்டு அதை எடுத்து இதுல போட்டு ஷேர் மார்க்கெட் மாதிரி எதையாவது உருட்டி பரட்டி ஒரு ஆல்டர்னேட் கவர்மெண்ட் வரும்னா கூட இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. 2004ல அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போன மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அது வரதுக்கான சான்சஸும் டிமினிஷ் ஆகிட்டே போறதுனாலதான் இப்ப அதை குழப்பி விட்டுட்டு இருக்காங்க. ஓகே, சி அது வரத்தோட சான்ஸ் டிமினிஷ் ஆகுது. சி நம்ம இன்னைக்கு பேசும்போது என்னன்னா, மோடி அண்ணாமலை இவங்க பத்தி எல்லாம் பேசாம எதிர்கட்சி அரசியல ஃபுல்லா பேசுற ஐடியால தான் நம்ம இந்த டிஸ்கஷன்லயே வந்துடும். மோடி அண்ணாமலை பத்தி தினமும் பேச போறோம், பல விஷயங்கள் பேச போறோம், என்ன பண்ண போறோம், என்ன ஸ்ட்ராட்டஜி பண்ண போறோம், எல்லாமே பேச போறோம். பட் இந்த சைடு பார்க்கும்போது நாளுக்கு நாள் ஸ்டாலின் தவிர மத்த யாருமே ராகுல் காந்தி நம்புற மாதிரி தெரியல. இன்ஃபேக்ட் காங்கிரஸ் சொல்றதுல ராகுல் காந்தி நம்புற நிலைமையில இல்லையே. இதைத்தாங்க சொன்னேன், ராகுல் காந்தியை வந்து இந்தியாவிலே ப்ரொஜெக்ட் பண்ணது ஸ்டாலின் தான். அவங்கள்ட்ட பல தடவை இதை நீங்க கேட்கும்போது நான் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன். ஏன்னா ராகுல் காந்திக்கு மட்டும்தான், ஸ்டாலினுக்கு மட்டும்தான் லாபம், வேற யாருக்கும் ராகுல் காந்தியை ப்ரொஜெக்ட் பண்ணி லாபம் கிடையாது. இப்ப நீங்க வெஸ்ட் பெங்கால் காங்கிரஸ்காரங்க வந்து எம்பி சீட்ஸ் கொடுத்தா வளர பார்ப்பாங்க, கட்சி டெவலப் பண்ணணும்னு கேட்பாங்க, நாளைக்கு எம்எல்ஏ சீட் டிமாண்ட் பண்ணுவாங்க, ஃபங்க்ஷன் பண்ணுவாங்க. உத்தரப்பிரதேஷ் காங்கிரஸ் அப்படிதான், நம்ம ஊர் காங்கிரஸ் அப்படியா, அவங்க கன்னியாகுமரி ரூரலோட நின்றுவாங்க, அதை தாண்டி அரசியல் பண்ண மாட்டாங்க. அப்ப ஸ்டாலினுக்கு த்ரெட் கிடையாது, மிச்சம் எல்லாருக்கும் த்ரெட் இருக்கு. அதனாலதான் காங்கிரஸ் ராகுல் காந்தியை ப்ரொஜெக்ட் பண்ண மாட்டேன்றாங்க. ரெண்டாவது, நான் சொன்ன மாதிரி ப்ராஸ்பெக்ட்ஸும் இல்ல, ஆல்டர்னேட் கவர்மெண்ட்டுக்கான ப்ராஸ்பெக்ட்ஸும் டிமினிஷ் ஆயிட்டே போகுது. நீங்க இன்னொன்னு கேட்ட மாதிரி காங்கிரஸ் இப்போ இந்த நடந்து முடிஞ்ச 5 ஸ்டேட் எலெக்ஷன்ல மிசோரம் தவிர்த்து எல்லா இடத்துலயுமே ஆவரேஜ் 40% ஓட் பேங்கை மெயின்டைன் பண்ணிருக்காங்க காங்கிரஸ். இந்த ஓட் பேங்கை அவங்க காப்பாற்றணும்னா கூட அவங்க ராகுல் காந்தியை பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டா ப்ரொஜெக்ட் பண்ணணும். அப்படி ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு போனா இந்திய அலையன்ஸ் இருக்காது. சரி, நான் என்ன சொல்றேன், நான் என்ன கேக்குறது இந்த இடத்துல, காங்கிரஸ்க்கு இது பாயிண்ட் ஆஃப் சர்வைவல். நீ என்னைக்குமே தோக்க போறன்னு தெரிஞ்சு போச்சு உனக்கு, ஜெயிக்க போது ரொம்ப கஷ்டம் போது I am the biggest party, not you people. I am going to contest from முடிஞ்சா என் கூட வான்னு சொல்லி தைரியமா போக வேண்டியது ராகுல் காந்தி. ஏன் அந்த பாயிண்ட்ல பயப்படுறாங்க? இதுல கான்ஃபிளிக்ட் ஆஃப் ஸ்ட்ராட்டஜி இருக்கு. நீங்க சொல்றதுக்குள்ள பிரியங்கா காந்தி ராகுல் காந்தி ஸ்ட்ராட்டஜி டூ ஆர் டை தான். முட்டி மோதி பாத்துருவோம், நம்ம மண்டை உடஞ்சா அவனுக்கு லாபம், அவன் மண்டை உடஞ்சா நமக்கு லாபம்ங்கிற மாதிரி ராகுல் காந்தி பிரியங்கா காந்தி ஸ்ட்ராட்டஜி. கண்டெஸ்ட் பண்ணிடுவோம், வர ஓட் பேங்க் எடுத்துருவோம், நம்ம ஓட் பேங்கை செக்யூர் பண்ணிடுவோம், வரது லாபம் அப்படிங்கிறது தான் இவங்க 2 பேர் ஸ்ட்ராட்டஜி. சோனியா காந்தி ஸ்ட்ராட்டஜி நம்ம சீட்டை 5 விட்டு கொடுத்தாலும் பரவாயில்ல, எப்படியாவது கவர்மெண்ட்டை மாத்திட்டா போதுங்கிறது சோனியா காந்தி ஸ்ட்ராட்டஜி. கவர்மெண்ட்டை மாத்தினா நம்ம கைக்கு தானே வரப்போகுது. 2004ல அதான் பண்ணாங்க. 2004ல வந்து அப்ப அவங்களுக்கு ஓட் பேங்க் இருந்தது, அது வேற விஷயம், இப்ப இருக்கிற மாதிரி இல்ல. அப்ப அவங்களுக்கு 25-26% ஓட் பேங்க் இருந்தது. அதை வச்சு அவங்க கேசிஆர் டீம் கருணாநிதி டீம் ஒரு அலையன்ஸ் ரெடி பண்ணி கவர்மெண்ட் வந்து, நீங்க கேசிஆர் அலையன்ஸையும் கருணாநிதி அலையன்ஸையும் ஸ்ட்ரைக் பண்ணி பாத்தீங்கன்னா 3வது முறையும் 2004ல வாஜ்பாய் கவர்மெண்ட் வந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகம். இந்த 2 டாக்டிக்ஸ்ல யூபிஏ கவர்மெண்ட் வந்தது. அதை தான் அவங்க எய்ம் பண்றாங்க. ராகுல் காந்தி பிரியங்கா காந்தி என்ன எய்ம் பண்றாங்க, எப்படியும் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. அப்ப முட்டி மோதி பாத்துறோங்கிறது இவங்க ஸ்ட்ராட்டஜியா இருக்கு. சோ நாட் வித்தின் காங்கிரஸ், வித்தின் ஃபர்ஸ்ட் ஃபேமிலியே கான்ஃபிளிக்ட் ஆஃப் ஸ்ட்ராட்டஜி இருக்கு. நீங்க இப்ப பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் சொல்லி போகணும், ராகுல் காந்தி ப்ரொஜெக்ட் பண்ணி போகணும்னா இந்திய அலையன்ஸ் இருக்காது. சரி, இந்தியா அலையன்ஸ்குள்ள நம்ம ஒரு காம்பேக்டா டிராவல் பண்ணணும்னு பார்த்தா ஓட் பேங்கை செக்யூர் பண்ண முடியுமாங்கிற டவுட்டா இருக்கு. முன்னாடி போனா கிடைக்குது, பின்னாடி போனா உதைக்குது. இல்ல ரிஷி, இது என்னன்னா ஒரு விஷயம் ஃபெயில் ஆக போகுதுன்றது தொடர்ந்து தெரிஞ்சுக்கிட்டு அதே விஷயத்துல டிராவல் பண்றதுதான் மிகப்பெரிய பிளண்டர். ஃபார் எக்ஸாம்பிள் கர்நாடகால ஒரு தப்பு பண்ணாங்க, பிஜேபி வந்து பெரிய பிளண்டர் பண்ணாங்க. பட் அதே தப்பு வந்து தெலுங்கானாலே பண்ணிருக்காங்க. இப்போ பண்டி சஞ்சய் லாஸ்ட் தப்பு பண்ணிட்டாங்க. ஆனா அந்த தப்புல இருந்து தெலுங்கானால வந்து தப்பு பண்ணிட்டு தெரிஞ்சு ஒரு லாஸ்ட் மினிட்ல ஸ்லைட் சேஞ்சஸ் பண்ணி பண்டி சஞ்சய் உள்ள கொண்டு ஏதோ பண்ணி ஓரளவுக்கு மேட்ச் பண்ணிட்டு வந்தா கர்நாடகால மேக் பண்ண முடியல. லேர்னிங் ஃப்ரம் ஓல்ட் மிஸ்டேக்ஸ் பத்தியா அதையே பண்ணவே மாட்டேன்றாங்க. இல்ல கர்நாடகால இப்ப விஜேந்திராவை போட்டு கோர்ஸ் கரெக்ஷன் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இப்ப லாஸ்ட் பண்ணிருக்காங்க. இன்னொரு விஷயம் இதுல நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, ஜெயந்திரா போடுறாங்க, கோர்ஸ் கரெக்ஷன் பண்றாங்க, இது பண்றாங்க. பிஜேபியை பொறுத்தவரை பல பவர் சென்டர்ஸ் இருக்கு. லெட் அஸ் நாட் ஃபர்கெட் இட். காங்கிரஸ் பொறுத்தவரை ஒரே பவர் சென்டர் தான். வித் ஹேவிங் சிங்கிள் பவர் சென்டர், இஃப் சச் மிஸ்டேக்ஸ் ஆர் டன், இது ஒரு கொஸ்டினபிள் விஷயம் தானே. நீங்க சொல்ற மாதிரி பவர் சென்டர் அந்த ஒரு ஃபேமிலி தான். ஆனா நான் சொல்ற மாதிரி இந்த ஃபேமிலிக்குள்ளே கான்ஃபிளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வருது. இதை நீங்க எப்படி மேட்ச் பண்ண போறீங்க? பிஜேபிக்குள்ள மல்டிபிள் பவர் சென்டர்ஸ் இருந்தாலும் டிசிஷன் மேக்கிங் அத்தாரிட்டி மோடி அமித்ஷா அவர்கள் தான். தே ஹேவ் கம்ப்ளீட் நாலேஜ். பஞ்சாயத்து எலெக்ஷன்ல இருந்து நடத்திய அரசியலுக்கு வந்தவங்க. குஜராத்ல பஞ்சாயத்து எலெக்ஷன் நடத்திய அரசியலுக்கு வந்து இன்னைக்கு பார்லிமெண்ட் எலெக்ஷன் வரைக்கும் ஆர்கனைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அவங்களுக்கு டாப் டு பாட்டம் எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சிருக்காங்க. அந்த அதர் ஹேண்ட் வந்து சோனியா காந்தி, ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி தான் அந்த சைடு டிசிஷன் மேக்கிங் அத்தாரிட்டிஸா இருக்காங்க. அவங்களுக்குள்ளேயே ஒரு கான்ஃபிளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வருது. இதை அவங்க எப்படி கடந்து வர போறாங்கன்னு தெரியல. பட் பல காங்கிரஸ் வெல்விஷர்ஸ் என்கிட்ட சொல்றது, அவங்க எப்படியும் 1 மந்த்ல ராகுல் காந்தியை ப்ரமோட் பண்ணிட்டு தனியா வந்துருவாங்கிறத சொல்றாங்க. பட் டைம் இஸ் கோயிங்.
டைம் நீங்க இது ரொம்ப டைம் கம்மியா இருக்கு, இன்னும் 4 மாசம் தான் இருக்கு எலெக்ஷனுக்கு. இதுக்குள்ள அவங்க எப்படி ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ண போறாங்கிறது எனக்கும் தெரியல. நீங்க சொல்ற மாதிரி ராகுல் காந்தியை ப்ரொஜெக்ட் பண்ணாதான் குறைஞ்சபட்சம் காங்கிரஸ் சர்வைவ் ஆகி இருக்கிற ஓட் பேங்கையாவது காப்பாற்ற முடியும். பட் சோனியா காந்தி அவங்களுடைய ட்ரீமுக்கு மத்தியில ஆல்டர்னேட் கவர்மெண்ட் எப்படியாவது கொண்டு வந்துடலாமா அப்படிங்கிற மாதிரி நினைச்சு, ஆல்டர்னேட் கவர்மெண்ட்டும் இல்ல பிஜேபிக்கு மெஜாரிட்டி ஸ்லிப் ஆனா போறாதாங்கிற மாதிரி ஆசைப்பட்டு மூவ் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா அவங்க இதுக்குள்ளேயே அட்ஜஸ்ட்மெண்ட் கூட தான் போவாங்க. அட்ஜஸ்ட்மெண்ட் பாலிடிக்ஸ் கை கொடுக்குமான்னு எனக்கு தெரியல. ஏன்னா காங்கிரஸ் ஓட் பேங்க் 20% வந்துருச்சு, 19 வந்துருச்சு. இதை ஸ்டெபிலைஸ் பண்ணாம காங்கிரஸுக்கு ஃபியூச்சர் இருக்குமாங்கிறது டவுட். ஏன்னா நீங்க டைரக்ட் ஃபைட்டிங் ஸ்டேட்ஸ்ல 185 சீட்ஸ் வந்து பிஜேபிக்கும் காங்கிரஸுக்கும் டைரக்ட் ஃபைட். அதுக்குள்ள 90% சீட்ஸ் பிஜேபி ஜெயிச்சு. போன 2014ல 80% ஜெயிச்சது, 19ல 90% ஜெயிச்சது. நீங்க இந்த இடத்துல 100% ஸ்ட்ரைக் ரேட் இருக்குன்றாங்க, கிட்ட 95% கிட்ட போய்டும் ஸ்ட்ரைக் ரேட்ன்றாங்க அந்த விஷயத்துல. நீங்க அந்த விஷயத்துல கொஞ்சமாவது காங்கிரஸ் ஸ்டெபிலைஸ் ஆகாம எந்த விதமான சேஞ்சிங் கொண்டு வர முடியாது. ஓகே, இப்போ மம்தா பானர்ஜி ப்ரொஜெக்ட் பண்றத பாத்தீங்க அப்படின்னா 2019ல காங்கிரஸ் பார்ட்டி வந்து 421 சீட் நின்றுது. பட் இன்னைக்கு மம்தா பானர்ஜி ப்ரொஜெக்ட் பண்றத பாத்தீங்க அப்படின்னா 250-300 சீட்டுக்குள்ள காங்கிரஸ் வந்து உள்ள சுருங்கிற மாதிரி இருக்கு. சி ஹையஸ்ட் ஹோல்டிங் பார்ட்டி இப்படி சீட்டை சுருக்கிக்கிறதுன்றது அது முதல்ல தோல்வியை ஒத்துக்கிற மாதிரி அர்த்தம் இல்ல. தோல்வியை ஒத்துக்கிட்டாச்சு, அவ்வளவுதான், நாங்க ஒண்ணுமே கிடையாது, நீங்க தான் எல்லாமே. காங்கிரஸ் அந்த பொசிஷன் எப்படி விட்டு கொடுக்க போகுது? காங்கிரஸ் விட்டு கொடுக்காது. இதை உழப்பி விடுவோம்னு தெரிஞ்சுதான் மம்தா பானர்ஜி இந்த ப்ரொபோசல் வைக்கிறாங்க. மம்தா பானர்ஜி வந்து ஆக்சுவலா காங்கிரஸ் ஸ்கிராச் பண்ணி பாக்குறாங்க. இந்த 5 மாநில தேர்தல் ரிசல்ட்டை பாத்துக்கிட்டு காங்கிரஸ் சீண்டி பாக்குறாங்க மம்தா பானர்ஜி. சோ காங்கிரஸ் எப்படி ரியாக்ட் பண்ண போகுதுங்கிறத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். அவங்க என்டியூரன்ஸோட அரசியல் பண்ணாங்கன்னா அவங்க தோல்வியை ஒத்துக்கிட்டாங்கன்னு அர்த்தம். இல்ல அலையன்ஸ்லாம் வேணா ஆட்டத்தை கலைச்சிருவோம் அப்படின்னு கலைச்சிட்டு ராகுல் காந்தியை ப்ரொஜெக்ட் பண்ணி கண்டெஸ்ட் பண்ணாங்கன்னா அவங்க முட்டுறாங்கன்னு அர்த்தம். இந்த 2 ஸ்ட்ராட்டஜிக்குள்ள டூ ஆர் டேல அவங்க எந்த ஸ்ட்ராட்டஜி எடுக்கிறாங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இன்னும் 1 மந்த் ஆகும்னு நினைக்கிறேன் அவங்களோட ஸ்ட்ராட்டஜி கிளியர் ஆகுது. பட் நீங்க சொல்ற மாதிரி மம்தா பானர்ஜி காங்கிரஸை ட்ரீட் பண்றதுங்கிறது ஷீ இஸ் அண்டர் எஸ்டிமேட்டிங். அதை இன்னும் சொல்ல போனா டார்னிஷிங் காங்கிரஸ்னே வச்சுக்கலாம். காங்கிரஸ் சீண்டி பாக்குறாங்க, அதுக்கு காங்கிரஸ் கரெக்டான வகையில ரியாக்ட் பண்ணுதாங்கிறத நம்ம பார்க்கணும். இன்னொன்னு, இந்த இந்தியா அலையன்ஸுக்கு இருக்கக்கூடிய ஒரே வேல்யூ நான் எப்பவும் சொல்ற மாதிரி பீகார் அண்ட் மகாராஷ்டிரால மட்டும்தான். பீகார்லயும் மகாராஷ்டிராலையும் அவங்களுக்கு இருக்கக்கூடிய அரித்மெட்டிக்கல் ஸ்ட்ரென்த் தான் பிஜேபிக்கான ஒரே த்ரெட். பட் நிதிஷ்குமார் ஒருவேளை இந்த அலையன்ஸ் விட்டு வெளில வந்தாங்கன்னா பீகார்ல இந்த அரித்மெட்டிக்கல் த்ரெட் நீங்கிடும். மகாராஷ்டிராலையும் சரத்பவார் இது வரைக்கும் இந்த கார்கே விஷயத்துல கமெண்ட் பண்ணல. கார்கே வந்து ப்ரொமோட் பண்றதா வேணாமாங்கிறதுல கமெண்ட் பண்ணாம தான் சரத்பவார் இருக்காரு. அஜித் பவாரையும் இந்தியா மீட்டிங் அனுப்புறாரு, கேபினெட் மீட்டிங்ல அஜித் பவார் பார்ட்டிசிபேட் பண்றாரு. ஸோ அங்கேயும் கன்ஃபியூஷன் ப்ரிவைல் ஆகுதுங்கிறத மறுக்க முடியாது. இப்படி இந்த பீகார் மகாராஷ்டிரால மட்டும்தான் இந்தியா அலையன்ஸ்க்கு இருக்கக்கூடிய வேல்யூவே இருக்கு. அதையாவது அவங்க காப்பாத்துறாங்களாங்கிறத பார்க்கணும். பட் அதை காப்பாத்துல இப்ப என்ன பிரச்சனை வருதுன்னா பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் நிதிஷ்குமார் அவருக்கு ஆஸ்பயர் பண்றாரு. மம்தா பானர்ஜி கார்கேவை ப்ரொபோஸ் பண்ணி ஆட்டத்தை கலைக்க பாக்குறாங்க. கார்கே வந்து ஆஃப்டர் எலெக்ஷன் பாத்துக்கலாம், இப்ப பேசாதீங்கன்றாரு. ஸோ இதுக்குள்ள கிளாரிட்டியே இன்னும் வரல. அண்ட் இந்த கிளாரிட்டி தான் வரலன்னு பார்த்தா இன்னும் கன்வெனரே அப்பாயின்ட் பண்ணல. இந்த அலையன்ஸ் ஃபார்ம் ஆகி 6 மாசம் ஆகுதுன்னு நினைக்கிறேன். லாஸ்ட் மேலே ஐ திங்க் ஜூலைன்னு நினைக்கிறேன் இல்லையா, 5 months கிட்ட ஆயிடுச்சு. இன்னும் கன்வெனரே போடல. கன்வெனர் ஆஸ்பிரன்ஸ் வந்து கார்கே இருக்காரு, நிதிஷ்குமார் இருக்காரு, சோனியா காந்தி இருக்காங்க. யார் எல்லாருமே அக்செப்ட் பண்ற மாதிரி ஸ்டாலின் கூட இருக்காரு. இதுல இன்னும் கன்வெனரே போடாம இருக்கு. சரி, நான் கன்வெனர் போடுறதெல்லாம் வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்குமா? நான் அதை வந்து ஐ டோன்ட் திங்க் தட் ஹஸ் a very big problem. இவன் தான் கன்வெனர், அவன் தான் கன்வெனர், விஷயம் என்னது அது பண்ணுச்சு. சரி, காங்கிரஸ் வந்து தான் செகண்ட் பொசிஷன் நாம தான் இவங்களுக்கு எதிரின்ற ஒரு கான்பிடன்ஸ் மிஸ் பண்ணிச்சு அப்படின்னா பிஜேபி இஸ் கோயிங் டு டிராவல் ஸ்மூத்லி டில் 2039. நான் அடுத்த 10 வருஷத்துக்கே போடுறேன். இன்னும் 17 வருஷத்துக்கு நீங்க கிடையவே கிடையாது. ஏன்னா இப்ப பாரு, இப்போ நீங்க பிஜேபி சைடு பாத்துன்னு வச்சுக்கோங்க, மோடிக்கு வந்து யோகி இருக்காரு, ஜெய்சங்கர் ரெடி ஆகிட்டு இருக்காரு, பட்னாவிஸ்னு ஒரு கேரக்டர் ரொம்ப நாளா சைலண்டா இருக்கு. நீங்க வந்து ரொம்ப வந்து கவனிச்சீங்கன்னா, கிட்ட கவனிச்சீங்க அப்படின்னா பட்னாவிஸ் ரொம்ப சைலண்டா இருக்காரு. அவருக்கு வந்து பல விஷயத்தை விட்டு கொடுத்துருக்காரு. பட்னாவிஸ் பிளஸ் இஸ் ஆல்சோ கேப்பபிள் ஆர்கனைசர், ஆர்எஸ்எஸ் பேக்ரவுண்ட் ஒரு பெரிய ஆர்கனைசர் வேற. மகாராஷ்டிரால நம்பர் 1 லீடர், கட்சிக்காக அவருடைய ஃபேஸ் வேலைக்கு தான் செகண்ட் டர்ம் மகாராஷ்டிரா கவர்மெண்டே கிடைச்சது. பட் பார்ட்டி விழுங்கிறத கணக்கு பண்ணி அவர் டெப்டி சீஃப் மினிஸ்டரா இருக்காரு. ஏக்நாத் ஷிண்டே ஃபட்னாவிஸ் சீஃப் மினிஸ்டர் ஆகணும் நோட்டு வாங்கி ஜெயிச்சவர் தான் 2019ல. இந்த விஷயங்கள் இருக்கும்போது நம்ம எப்படி இதை ஹேண்டில் பண்ணி கொண்டு போவோம்? ஒரு டாக்டிக்கலா இருக்கிறத காங்கிரஸ்க்கு இருக்கு சேலஞ்சு. இந்த விஷயம் ஹேண்டில் பண்றதுல ராகுல் காந்தியோட பாரத் ஜோடோ யாத்ரா நம்ம 2 பேருமே பேசியிருக்கோம். தப்போ ரைட்டோ, அது ஒர்க் ஆகுதோ இல்லையோ, இட் கிரியேட்டட் சம் மூவ்மெண்ட் அமாங் காங்கிரஸ் பார்ட்டில. கரெக்ட், ஒரு விதமான மூவ்மெண்ட் அந்த பார்ட்டிக்குள்ள. ஏதோ நம்ம தலைவன் நடக்கிறான், வாயா பாப்பாயா, ஏதோ அந்த லெவல் பண்ணிட்டு இப்ப திருப்பி பேக் ஃபுட் கேம் ஆடுறதுன்றது காங்கிரஸ்க்கே நல்லது இல்லையா? இடத்துல தமிழ்நாடு காங்கிரஸ் ஸ்ட்ராட்டஜி மாதிரி தானே, அறிவாலய தடிமை மாதிரி தானே வர்ற மாதிரி தானே அர்த்தம். பேக் ஃபுட் ஆடுறாங்களாங்கிறத என்னால உறுதியா சொல்ல முடியல. ஏன்னா இவங்க இன்னும் 1 மந்த்துக்குள்ள
சில காங்கிரஸ் வெல்விஷர்ஸ் விருப்பப்படுற மாதிரி கூட்டணியை கலைச்சு விட்டு கூட வரலாம். அதை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பட் என்னன்னா, ராகுல் காந்தி இஸ் நாட் சீரியஸ் பொலிட்டிக்ஸ். நீங்க அரசியல் ஆஸ்பிரேஷனுங்கிறது ரொம்ப முக்கியம். மோடி அமித்ஷா வந்து 24 hours பொலிட்டிக்ஸ். நீங்க 365 நாளா அவங்களுக்கு எலெக்ஷன் தான். ஈச் அண்ட் எவ்ரி மினிட் அவங்களுக்கு எங்க ஓட்டு வரும், எப்படி வரும், யாரை கொண்டு வருவாங்க, யாரை ப்ரொஜெக்ட் பண்ணி எலெக்ஷன் நடத்தணும், இதை பத்தி மட்டும் தான் அவங்களுக்கு சிந்தனை இருக்கு. பட் ராகுல் காந்தி இஸ் நாட் 24 hours பொலிட்டிஷியன். நீங்க அரசியல்ல அதுவும் மோடி மாதிரி ஒரு ஆளை எதிர்க்கணும்னா 24 hours அரசியல் பண்ணி தான் தீரணும். ராகுல் காந்திக்கு அந்த கெப்பாசிட்டி இல்லை. நான் இன்னும் சில இடங்கள்ல கூட நான் சொன்னது, காங்கிரஸ் பார்ட்டி ஹேஸ் மோர் லீடர்ஸ், சம்டைம்ஸ் ஓட்டர்ஸ் பட் நாட் கேடர்ஸ். பிஜேபியில லீடர்ஸும் இருக்காங்க, கேடர்ஸும் இருக்காங்க, ஓட்டர்ஸும் இருக்காங்க. 24 ஹவர்ஸ்க்கு ஒர்க்கர்ஸும் இருக்காங்க. பிஜேபியை பொறுத்தவரை கேடர்ஸும் இருக்காங்க. எந்த சிச்சுவேஷன்லயும் கட்சிக்கு வந்து உழைக்கிறாங்க. பட் காங்கிரஸை பொறுத்தவரைக்கும் கட்சி மேல வரும்னா தானா ஓட்டர்ஸ் வந்து ஓட்டு போட்டாதான் உண்டு. நம்ம கட்சி ஜெயிக்கையா போடுவோம்ட்டு அவனா விருப்பப்பட்டு வந்து ஓட்டு போட்டாதான் உண்டு. மத்தபடி அந்த கட்சிக்கு ஓட்டு வாங்கிட்டு வரதுக்கு புல்லிங் கெப்பாசிட்டியில இருக்க ஒர்க்கர்ஸ் அந்த கட்சி கிடையாது. பட் பிஜேபிக்கு எந்த சிச்சுவேஷனாலும் நின்று வேலை செஞ்சிருவாங்க. இப்போ தெலுங்கானால கட்சி 3வது கட்சி தான் இருந்து வேலை செஞ்சாங்களே. சத்தீஸ்கர் வந்து மோடியோட வெற்றியோ நாங்க இருக்கிறவங்க வெற்றி இல்ல, தொண்டர்களின் வெற்றி தானே. சத்தீஸ்கர் முழுக்க முழுக்க வந்து அந்த தொண்டர்கள் வந்து கொண்டு வந்த வெற்றி தானே. நிச்சயமா. அதாவது இந்த 5 மாநில ரிசல்ட்ங்கிறதுமே வந்து மத்திய பிரதேஷ்ல சௌஹானும் மோடியும் 2 பேர் இமேஜுக்கும் கிடைச்ச வெற்றி. சத்தீஸ்கர்ல அவுட் அண்ட் அவுட் மோடி அவருடைய இமேஜுக்கு மட்டுமே கொண்டு வந்த வெற்றி. ராஜஸ்தான்ல யாரையும் சிஎம் ஃபேஸா ப்ரொஜெக்ட் பண்ணாம ஆர்எல்பி ஓட்டு, இண்டிபெண்டன்ஸ் ஓட்டு 5% வெளில போன பிறகும் மோடி அவர்கள் தன்னுடைய ஃபேஸ் வேலை கொண்டு வந்த வெற்றிங்கும் போது ஒர்க்கர்ஸ் கடுமையா ஃபீல்டுக்குள்ள நின்றுறாங்க. இதை தாண்டி தெலுங்கானால மோடி அவர்களை வச்சுதான் எலெக்ஷன் நடத்தினாங்க. பட் ஸ்டில் 3வது கட்சியா கட்சி ஸ்லிப் ஆன பிறகும், பண்டி சஞ்சய் அவர்களை கட்சி தலைவர் பதவியிலிருந்து எடுத்த பிறகும் கரெக்டா 14% ஓட்டை போல் பண்ணி கொண்டு வராங்கன்னா கேடர்ஸ் எந்த நிலைமையிலையும் கட்சிக்கு நிக்கிறாங்க. இல்லாம காமரெட்டி வெற்றிங்கிறது பாசிபிளே இல்ல. இந்தியன் பாலிடிக்ஸ்லயே கோயிங் சீஃப் மினிஸ்டரையும் இன்கமன் சீஃப் மினிஸ்டரையும் ஒரே ஸ்ட்ரைக்ல தோக்கடிச்ச கேண்டிடேட்ஸ் இந்தியாவிலே இல்ல. கேசிஆரையும் ரேவந்த் ரெட்டியும் ஒரே ஷாட்ல தோக்கடிச்சதுங்கிறது வந்து அது ஒரு பெரிய ரெக்கார்டு தான். அதுக்கு காரணம் பிஜேபி கேடர்ஸ் எந்த சூழலையும் டிஸ்டர்ப் ஆறது இல்லை. தே ஆர் நாட் லூசிங் ஹோப் அட் எனி காஸ்ட். பட் காங்கிரஸ்காரங்களை பொறுத்தவரையிலையும் நீங்க கட்சி ஜெயிக்கணும்னா தான் அவனா ஓட்டர்ஸா வந்து ஓட்டு போட்டாதான் உண்டு. இது காங்கிரஸ்க்கான பெரிய மைனஸ். சரி, இவங்களுக்கு கான்பிடன்ஸ் கொடுக்குற அளவுல லீடர்ஷிப் இருக்குனால லீடர்ஷிப்பும் அப்படி இல்லை. ஸோ இந்த பிரச்சனைக்கு நடுவுல காங்கிரஸ் வந்து ராகுல் காந்தி பிஎம் கேண்டிடேட் சொல்லி வராங்களாங்கிறத பார்ப்போம். அதுக்கும் 50% சான்ஸ் இருக்கு. அப்படி வந்தாலும் அது எவ்வளவு தூரம் ரிட்டர்ன்ஸை கொடுக்குங்கிறதுல எனக்கு டவுட். ஏன்னா தட் மிஷனரி இஸ் வெரி ஓல்ட். ஓகே, பெரிய சவால்கள் வந்து காத்திருப்பது வந்து ரொம்ப கிளியரா தெரியுது இந்த இடத்துல. அது வந்து எந்த டவுட்டும் கிடையாது. இப்ப நம்ம முதல்வருக்கு வருவோம். தமிழகத்துல ஒரு பாயிண்ட்ல வந்து ஒரு ஊரே அழிஞ்சிட்டு இருக்கு. இன்ஃபேக்ட் ஸ்ரீவைகுண்டம் ஊரே தெரியல. நீங்க வந்து ரோட் கேமரால பாத்தீங்கன்னா தண்ணி தான் வந்து தெரியுது, ரோடு எதுவுமே தெரிய மாட்டேங்குது. ரொம்ப ஒரு சிக்கலான நிலைமையில இருக்கு. இந்த சிக்கலான நிலைமையில இந்த கூட்டணி மீட்டிங்க்கு போறாரு. அவ்வளவு டெஸ்பிரேஷன். ஆமா, பிகாஸ் ஸ்டாலின் அவர்களுடைய வெற்றி காரணமே பொலிட்டிக்கல் கால்குலேஷன் அண்ட் அலையன்ஸ் தான். அவர் எப்படி அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம இருப்பாரு? அவருடைய பெரிய அசட் ராகுல் காந்தி. அப்ப எப்படி மோடி அவர்களுக்கும் ராகுல் காந்தி தான் அசட்டோ, அது மாதிரி ஸ்டாலினுக்கும் ராகுல் காந்தி தான் அசட். ராகுல் காந்தி ப்ரொஜெக்ட் பண்ணி தான் ஜெயிச்சிருக்காருங்கும் போது அவருக்கு எனி காஸ்ட் ராகுல் காந்தி அவர்களுடைய ரிலேஷன்ஷிப்பையோ இல்ல இந்த அலையன்ஸ் பாலிடிக்ஸே விட்டுறக்கூடாதுங்கிறதுல ரொம்ப தெளிவா இருக்காரு. அதனால ஹீஸ் அண்டர் டெஸ்பரேஷன். அண்ட் இன்னைக்கு மத்தியானம் அவர் திருநெல்வேலி வந்திருக்காருன்னு நினைக்கிறேன். ஸோ அவரு அலையன்ஸ்க்கு தான் ப்ரையாரிட்டி கொடுக்குறாங்கிறதுல மறுக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. பிகாஸ் அதுதான் அவரை காப்பாற்றி நிற்கிது. ஹீஸ் நாட் கரிஸ்மேட்டிக் லீடர். கரிஸ்மேட்டிக் லீடர்ஸா இல்லாதவங்க பொலிட்டிக்கல் கால்குலேஷன்ஸ் ரொம்ப ஷூடா இருப்பாங்க. அதை எந்த சிச்சுவேஷன்லயும் விட்டுறக்கூடாதுங்கிறதுல தெளிவா இருப்பாங்க. அதனால அவர் எனி காஸ்ட் அலையன்ஸுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாரு. ஓகே, இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த இடத்துல பேச வேண்டியது என்னன்னா வந்து டிஆர் பாலு வந்து ஆங்காங்கே சொல்லப்படுது. டிஆர் பாலு வந்து ஒரு பாயிண்ட் பி, பிளான் பி ஒன்று கிரியேட் பண்ணிட்டு இருக்காரு டிஎம்கேன்னு சொல்றாங்க. பல முக்கிய தலைவர்களை தொடர்ந்து பிஜேபி சார்பாக சந்திச்சு கொண்டிருக்கிறார் ஒரு விஷயம் தான் சொல்றாங்க. ஸ்டாலின் ஒரு ஸ்லைட் டவுட் வருது, காங்கிரஸ் ஒரு நம்ம கைட்டு விட்டு போயிடுச்சுன்னா என்ன பண்றது? காங்கிரஸ் இவங்களை கைட்டு விட்டு போவே போகாது. இவர் காங்கிரஸ் கைட்டு விட்டு வந்தாதான் வாய்ப்பு. காங்கிரஸுக்கு ஆல் இந்தியா லெவலில் இருக்கிற ஒரே பிடிமான ஸ்டாலின். ரிசல்ட் கொடுக்கறது ஸ்டாலின் தான் கொடுத்திருக்காரு. வேற யாரும் இந்தியாவில் ரிசல்ட் கொடுக்கல காங்கிரஸ். அப்படி இருக்கும்போது காங்கிரஸ் எந்த சிச்சுவேஷன்லயும் ஸ்டாலினை விட தே won't go 1 inch beyond ஸ்டாலின். அடிவாளயத்துல இருந்து ஒரு அடி அந்த சைடு போக மாட்டாங்க. ஸோ தே will always stand behind ஸ்டாலின். ஸ்டாலினா இவங்களை விட்டு போனாதான் உண்டு. நீங்க கார்த்திக் சிதம்பரம் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் பதவிக்கு ஆஸ்பயர் பண்றாரு. ஏன் அவருக்கு கிடைக்கல? ஒண்ணு அவர் ராகுல் காந்தி குட் புக்ஸ்ல இருந்து வெளியேறி போயிட்டாரு. சசிகாந்த் செந்தில் ஆஸ்பயர் பண்ணாரு. ஏன் அவருக்கு கிடைக்கல? அவர் ராகுல் காந்தி குட் புக்ஸ்ல தானே இருக்காரு. ஏன் கிடைக்கல? ஏன்னா யாருக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவரா வரணும்னாலும் ஸ்டாலின் என்ஓசி வேணும். ஸ்டாலின் என்ஓசி அழகிரி அவர்கள்ட்ட மட்டும் தான் இருக்கு. சோ அப்படிப்பட்ட சிச்சுவேஷன்ல காங்கிரஸ் எந்த சிச்சுவேஷன்லயும் திமுகவை மீறி போவாது. திமுகவா ஸ்டாலினா காங்கிரஸ் ஜெடிசன் பண்ணாதான் உண்டு. பட் அவர் மைனாரிட்டி ஓட் பேங்கே ஃபுல்லி டிபெண்ட் பண்றதுனால அவர் காங்கிரஸை விடுவாருங்கிற நம்பிக்கை எனக்கு இல்ல. ஓகே,
நீங்க சொல்ற மாதிரி டிஆர் பாலா அவர்களுக்கு எம்பியாவே எத்தனை நாள் பெஞ்ச் தேய்க்கணுங்கிற எண்ணம் வந்திருக்கு. அது உண்மைதான். அது எக்கச்சக்க திமுக எம்பிகளுக்கு இருக்கு. ஓகே, இன்னொரு பக்கம் இங்க கேரளா பத்தி நம்ம நிச்சயமா பேசி ஆகணும். ரவுண்ட் அப் பண்ணும்போது கேரளா பத்தி பேசி ஆகணும். கேரளால இந்த இந்தியா கூட்டணி எப்படி ஒர்க் ஆகும்? இந்தியா கூட்டணி கிடையாது. கேரளா, பஞ்சாப், பெங்கால்ல இந்தியா கூட்டணியே கிடையாது. நாளைக்கு இந்தியா கூட்டணி இருக்குமா இருக்காருங்கிறது வேற விஷயம். இந்த 3 ஸ்டேட்ல ஆரம்பத்துல இருந்தே கிடையாது. ஆளுங்கட்சியும் எதிர்கட்சியும் எப்படி சீட் ஷேரிங் பண்ண முடியும்? நீங்க ஒரு வேளை கம்யூனிஸ்ட் காங்கிரஸ் சீட் ஷேரிங் பண்ணா பிஜேபி ஓட் பர்சன்ட் 20% மேல போயிடும். காங்கிரஸ் ஓட்டு பூரா பிஜேபியில் வந்து பைண்டிங் ஆயிடும். நீங்க லோக்கல் பாலிடிக்ஸ்ல காம்ப்ரமைஸ் பண்ணீங்கன்னா நேஷனல் இன்ட்ரெஸ்ட்காக லோக்கல் பார்ட்டி அவுட்டுனா தான் நான் பிஜேபிக்கு இங்க சொன்னேன். அலையன்ஸ் போனீங்கன்னா பிஜேபி ஃபியூச்சர் அவுட்டுங்கிறத சொன்னேன். அது சின்ன கட்சிக்கே நான் சொன்னது. அங்க எதிர்கட்சியா இருந்துட்டு கம்யூனிஸ்ட் காங்கிரஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்தாங்கன்னா ஒட்டுமொத்த காங்கிரஸும் அவுட்டுன்னு அர்த்தம். அட் த சேம் டைம் போன தடவை வெறும் காங்கிரஸ் ஐஎம்எல்ஏ வந்து 20-19 சீட்டு ஜெயிச்சிருந்தாங்க. ஐ திங்க் ஆரிஃப் ஆலப்புழா அந்த ஒரு சீட்டு மட்டும் தான் கம்யூனிஸ்ட் ஜெயிச்சுன்னு நினைக்கிறேன். பாக்கி எல்லாமே காங்கிரஸ் ஐஎம்எல் தான் ஜெயிச்சிருந்தாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அங்க இந்தியா அலையன்ஸ் வரதுக்கு வாய்ப்பே இல்லை. போன தடவை விட கம்யூனிஸ்ட் டேலியை இன்க்ரீஸ் பண்ணதான்னு பார்ப்போம். ஒரு விஷயம் மட்டும் என்ன நடந்திருக்குன்னா, சிபிஎம்மோட ஸ்டேட் செக்ரட்டரி வந்து நீங்க இந்தியா அலையன்ஸ் எல்லாம் இந்தியா படம் சொல்றீங்க, அப்புறம் எதுக்கு இங்க வந்து கண்டெஸ்ட் பண்றீங்க? நீங்க நார்த் இந்தியால கண்டெஸ்ட் பண்ண வேண்டியதானே, அமேதியில கண்டெஸ்ட் பண்ண வேண்டியதானே, எதுக்கு வயநாட்டுல வந்து கண்டெஸ்ட் பண்ணி எங்களை எதிர்க்கிறீங்க, எங்கிட்ட சீட்டு வாங்கி என்ன பண்ண போறீங்கன்னு கொஸ்டின் பண்ணிருக்காரு. வயநாட்டுல ராகுல் காந்தி கண்டெஸ்ட் பண்றதுக்கு எதிராக. சோ கேரளால இந்தியா அலையன்ஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. காங்கிரஸ் விசஸ் கம்யூனிஸ்ட் தான். பிஜேபி இதுக்குள்ள கம்யூனிஸ்ட் சீட் அதிகம் ஜெயிக்கிறதுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்றதுக்கு வாய்ப்பு. திருச்சூர், அட்டிங்கல், திருவனந்தபுரம், பட்டணம்திட்டா இந்த ஒரு 4-5 சீட்டை மட்டும் சூஸ் பண்ணிட்டு இங்க மட்டும் ஒர்க் பண்ணிக்கிட்டு மிச்சம் ஒரு 15 சீட்ஸை வந்து காங்கிரஸுக்கு எதிராக ஓட் பண்றதுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்றதுக்கு ஒரு சின்ன சான்ஸ் இருக்கு. அதை மட்டும் பண்றாங்க. ஓகே, வெரி இன்ட்ரெஸ்டிங். தமிழகத்தை பொறுத்தவரை அதிமுக வந்து கிட்டத்தட்ட தனிச்சு போற மாதிரி தான் இருக்குல்ல. யாருமே கூட்டணி சேர்றதுக்கு ரெடியா இருக்கிற ஒரு ஐடியா இல்லாம மாதிரி தான் இருக்கு. தேமுதிகவோட மட்டும் போலாம். ஓகே, இன்னொரு விஷயம் ரிஷி, சென்னை மழை, சவுத் தமிழ்நாடு திருநெல்வேலி மழை அப்படின்னு ரெண்டா பார்க்கும்போது பிஜேபியோட போக்கஸ், குறிப்பாக அண்ணாமலையோட போக்கஸ் ஒரு எக்ஸ்ட்ரா கேர் வந்து தென் மாவட்டங்களுக்கு இது நீங்க கவனிச்சிருந்தீங்க தெரியும் நான் என்ன சொல்றேன் அப்படின்ட்டு. இல்ல அது வந்து பிஜேபிக்கு ஃபர்டைல் லேண்ட், பிஜேபிக்கு ஓட் பேஸ் இருக்கக்கூடிய இடம் கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி இடம். ஸோ அண்ணாமலை அவர்கள் வந்து அதுல போறதுங்கிறதுல நம்ம ஒன்றும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. சொல்ல போனா மிச்ச லீடர்ஸை விட கொஞ்சம் அதிகமாவே அண்ணாமலை அந்த இடத்துல சென்னையை விட ரொம்ப அதிகமா அங்க திருநெல்வேலி, தென்காசி, கன்னியாகுமரியில ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணாரு. காரணம் அது வந்து பிஜேபிக்கு ரொம்ப ஃபர்டைல் ஏரியா, பிஜேபிக்கு ஓட் பேஸ் இருக்கக்கூடிய ஏரியா, அங்க எம்எல்ஏக்கள் இருக்காங்க. அந்த 2 எம்பி சீட் பிஜேபி ஜெயிக்கக்கூடிய சான்ஸ் இருக்கிறதுக்காக பார்க்கப்படுற எம்பி ஜெயிக்கலாம், இல்ல 2வது வரலாம், அது வேற விஷயம். பட் பிஜேபி ஃபைட்டிங்ல இருக்கக்கூடிய 2 சீட். ஸோ அப்படி இருக்கும்போது அண்ணாமலை அவர்கள் ரொம்ப எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து பண்ணியிருக்காரு. அண்ணாமலை நயனா நாகேந்திரன் ஃபுல்லா களத்துல நின்று பண்ணியிருக்காரு. கன்னியாகுமரியில நாகர்கோயில் ஏரியால பிஜேபி கேட்டர்ஸ் ஃபுல்லா களத்துல வந்து நின்றுருக்காங்க. எம்ஆர் காந்தி அவர்கள் ஆட்டம், அதே மாதிரி இந்த மோடி பிறந்த நாளைக்கு வேர்ல்ட் ரெக்கார்டு இது பண்ணாரு நாகர்கோயில் கவுன்சிலர் ஐயப்பன் அவரு, நம்ம நயனா நாகேந்திரன் அவர் பார்த்தோம், ஆனந்த ஐயாசாமி பண்ணாரு. இப்படி அந்த ஏரியாக்குள்ள இருக்கிற அத்தனை பிஜேபி காரங்களுமே ஃபுல் ஒர்க்க போட்டிருக்காங்க. காரணம் அது பிஜேபி ஒரு ப்ராஸ்பெக்ட் இருக்கக்கூடிய இடம். பிஜேபி அண்ணாமலை அவர்களும் 2 நாளா அங்க இருக்காருன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் இன்னும் அங்க கண்டினியூ ஆகிறாரு. இப்ப நீங்க அதே மாதிரி சென்னை பாத்தீங்கன்னா, சென்னையில சவுத் சென்னை பிஜேபி ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணாங்க. சவுத் சென்னையில எஸ்டி சூர்யா இன்னும் ரிலீஃப் கொடுத்துட்டு இருக்காரு, இன்னி இடத்துலயும் கொடுத்துட்டு இருக்காரு. சோ ப்ராஸ்பெக்ட்ஸ் இருக்கக்கூடிய இடத்துல பிஜேபி ஸ்ட்ரக்சர் இருக்கக்கூடிய இடத்துல ஃபுல்லா ஒர்க் பண்றாங்க. அவங்க கொடுப்பாங்கன்னு நினைச்சு கொடுத்துட்டு இருக்காரு. பட் அதுதான் பிஜேபியோட பிளஸ்ங்கிறது. எந்த சிச்சுவேஷன்லயும் கேடர்ஸ் அண்ட் ஆர்கனைசர்ஸ் ஃபுல்லா ஒர்க் பண்றாங்க, ஃபுல்லஸ்ட் எஃபர்ட்டை கொடுக்குறாங்க. அதுதான் பிஜேபியோட வெற்றிக்காக. அது எஸ்டி சூர்யா ஆகட்டும், ஐயப்பன் ஆகட்டும், ஆனந்தன் ஐயாசாமி ஆகட்டும், நயனா நாகேந்திரன் ஆகட்டும், அண்ணாமலை அவர்கள் இடத்துலயும் யாரா இருந்தாலும் ஃபுல் எஃபர்ட் போட்டுறாங்க. எஸ்ஜி சூர்யா வந்து இன்ஃபேக்ட் எஸ்ஜி சூர்யா, ரமேஷ் சிவாலாம் வேலை செய்ய வந்து கிட்டத்தட்ட எக்ஸ்ட்ரீமா இறங்கி வேலை செஞ்சாரு. எஸ்ஜி சூர்யா வேலை செஞ்சிருக்காரு. அதெல்லாம் வந்து கமாண்டபிள் ஜாப். நமக்கு தெரியும், நம்ம எல்லாமே அவங்க ட்விட்டர் எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. ஆனந்த் ஐயாசாமி தென்காசி, அதாவது தென்காசி, கன்னியாகுமரி, திருநெல்வேலி, அண்ணாமலை ஒரு எக்ஸ்ட்ரா கேரே தான் கொடுத்துருக்காரு. அது வந்து ரொம்ப கிளியராகவே நமக்கு தெரிஞ்சது. நன்றி ரிஷி. ஐ திங்க் ஒரு டிஸ்கஷன் மாதிரி இருந்தது. இந்திய கூட்டணி பத்தி நிறைய பேசியிருக்கோம். நம்ம கூட்டணி நம்ம நெக்ஸ்ட் இன்டர்வியூ ரிலீஸ் ஆகும்போது இந்த கூட்டணி இருக்குமா இல்லையான்னு தெரியாது. பட் அதுக்கு முன்னாடி ஒரு பேசிட்டோன்ற பெருமை உண்டு நமக்கு உண்டு. தொடர்ந்து பார்ப்போம். ஆனா ஒண்ணு மட்டும் தெரியுது, காங்கிரஸ் ஒரு பொசிஷனை விட்டு கொடுக்கக்கூடிய கூடாத நிலைமையில அரசியல்ல இருக்கு. பட் காங்கிரஸ் அதை என்ன பண்ண போகுதுன்றதை நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். நேரத்துக்கு ரொம்ப நன்றி ரிஷி. தேங்க்யூ.